வாட்டர்மெலன் ஸ்டார்னு வச்சது அது அத்தனை கோடி மக்களையும் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. மக்களை யாரும் கொச்சப்படுத்தல, ஒன்னதாப்பா கொச்சப்படுத்துறாங்க. இது கூட தெரியாது சிரிக்கிறல்ல, நீ தானே உண்மையான வாட்டர்மெலன். கோயில்கள்ல வந்த சந்திரா வாட்டர்மெலன் சீட்டி இருக்காங்க. ஏங்க புதுசா வந்த யாரையாவது வாட்டர்மெலனாதாயா சீட்டி பெரிய ஆளா வரீங்க? ஏன்னா அவதான் எலிச்சாவாயல்ல. ஏங்க அந்த மூஞ்ச பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்குது. நிறைய மூஞ்சில மூச்சு போனா கூட விளங்காதானே, தலைவர் மூஞ்சில மூச்சு போனா எப்படி விளங்க பாக்குறியா? சொல்றதுக்கு இவர் யாரு? தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன். ஆஹா, அவனா இதே டைலாக போட்டு சாவடிறாயா மனுஷன். சீசன்ல ஒயிட் கலர் என்ட்ரியான 2 பேரும் வாட்டர்மெலன் எடுத்தா ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி டார்கெட் பண்ற பேர் இருக்கு. ஏன்னா வெளியே வந்து வீடியோ பார்த்துட்டு வந்ததுனால வாட்டர்மெலனுக்கு வந்து பப்ளிசிட்டி அதிகமாயிடுச்சு. அதனால வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. ஆஹா, இந்த பார்வையில ஒரு கொலவெறி தெரியுதா? குழந்தை பிள்ளை இருக்கிறதுல ஏன்னா கொலவெறி காட்டுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு சாமி, தப்பு. இப்படி அவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பவம் நடந்துன்னு எதுவுமே தெரியாது. ஒரு நடுவுல 3வது என்ட்ரி ஆகி கையை நீட்டி பேசாதீங்க, தப்பு, பெண்கள்கிட்ட கையை நீட்டி பேசாதீங்கன்னு. யாருமே கையை நீட்டி பேசக்கூடாதுன்னா அப்புறம் பேசவே கூடாதுப்பா பெண்ணுங்கிட்ட. என்னப்பா இது கொடுமையா இருக்கு. பிரவீனுக்கும் கபருதனுக்கும் செமையான ஃபைட் சீனு. கபருதனே நீ ஏன்டா அப்பளத்தை திட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருடு அப்பளத்துக்குலாம் சண்டை போடுவாங்களான்ற மாதிரி 2 பேரும் மாத்தி அடிச்சிட்டாங்க. இதுல தட்டுக்கு வந்து எல்லாரும் வெறி கொண்டு தடுக்கிறாங்க. ஆனா தடுக்க முடியல. நான் கூட உண்மை நினைச்சிட்டேன். கடைசியா வந்தா பார்த்து இது வந்து டம்மி பாபா. இதுல கதிரை எடுத்த பத்மாவோட ஹார்ட் பீட் ஹை லெவலுக்கு போயிடுச்சுப்பா. பிபி எவ்வளவு பிராங்க் பண்ணலாம் 3 நிமிஷம் போனோம், சீரியஸா போனோம். அட முட்டா பசங்களா, ஏன் இப்படி? ஓ டிஆர்பி ரேட் ஏத்ததுக்கா? ஓகே படுக்க பிளான் பண்ணிட்டீங்களோ? இல்ல இப்போ பிராங்க் நம்மள சென்ஸ் அம்மட்டி அடிப்பாங்கடா. ஏய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்கடா. இது ஹவுஸ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அத மறக்காத கமெண்ட்ல பண்ணிருக்கோம். திவாகர், உங்க மைக்க சரியா மாட்டுங்க. நாங்க மாட்டிக்கிறோம். மைக் இருக்கு. பாரு பீரியட் மாதிரி பேசுது. இதுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா பிக் பாஸ் கொடுக்கணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. நம்மளும் ஒரு தண்டனை கொடுத்தலாமா? கலாட்டா பண்றதுக்கே வந்திருக்கியா? மைக்க நாங்க மாட்டிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாதா? சும்மா வந்து பாரு தயிர் கஞ்சம் மோர் மாரி கொஞ்சம் ஓரதா போகுது. அதை வெளியே ஏத்தி வெண்ணெய் ஆக்கிடுங்கப்பா. நான் உங்ககிட்ட பேசவே இல்லன்னு சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றேன். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? எத்தனை தடவை தான் சொல்றது? அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. வேற யாரும் வந்து சொல்லுவா, ஒத்தரோசா வந்து சொல்லுவா, அடங்காத்தா பக்கத்துல இருக்கிற வந்து சொல்லுவா. இல்ல இந்த வீட்டுக்கு நான் தான் தலை. நம்ம பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கு அவர். ஓ மை காட், அது மிகவும் ஆபத்தான மிருகம். ஓ ஹோட்டலுமா? ஆஹா ஓ ஹோட்டல். இதுல சீஃப் கெஸ்டா 3 பேர் உள்ள வராங்க.